ജൂബിലി വർഷത്തോടനുബന്ധിച്ച് പല പല കാര്യങ്ങൾ രൂപത ചെയ്യുന്നുണ്ട്. അതിലൊന്നാണ് ഞങ്ങളിപ്പോൾ ചെയ്യുന്ന ഫാമിലി മിനിസ്ട്രി വഴിയായി ചെയ്യുന്ന പകൽ വീട് എന്ന പ്രോഗ്രാം നല്ല രീതിയിൽ കൊണ്ടുപോകാനായി ഇന്ന് ഇവിടെ തുടക്കം കുറിക്കുകയാണ്. ഇതിനായി 60 വയസ്സിൽ കഴിഞ്ഞ മുതിർന്നവരെ വൃദ്ധരായ ആൾക്കാർ പ്രത്യേകമായിട്ട് ഇതിലേക്ക് ഞങ്ങൾ ക്ഷണിച്ചിരിക്കുന്നത്. ഏകദേശം 100ഓളം ആൾക്കാർ 3 വാർഡിൽ നിന്നായിട്ട് എല്ലാ മാസവും ഇവിടെ ഒരുമിച്ച് കൂടാനും അവർക്ക് വേണ്ടി പല വിധത്തിലുള്ള പ്രോഗ്രാംസ് അറേഞ്ച് ചെയ്യാനുമായിട്ട് ഞങ്ങൾ പ്ലാൻ ചെയ്യുകയാണ്. അവർക്ക് അവരുടെ കാര്യങ്ങളെല്ലാം ഷെയർ ചെയ്യാനും അതുപോലെ തന്നെ അവർ ഇവിടെ വരുമ്പോൾ പല കാര്യങ്ങളും അവരുടെ പ്രയാസങ്ങളും ബുദ്ധിമുട്ടുകളും എല്ലാം ഷെയർ ചെയ്യുമ്പോൾ അവർക്ക് തന്നെ അതിൽ നിന്ന് ഒരു സന്തോഷം ഉണ്ടാക്കുക എന്നുള്ളതാണ് ഇതിൻ്റെ പ്രധാന ഉദ്ദേശം. എല്ലാം മറന്ന് ഇവരൊന്നായി ഇവിടെ ഇരിക്കുകയും പല കാര്യങ്ങൾ ഷെയർ ചെയ്യും. അതുപോലെ തന്നെ പ്രായമാകുമ്പോൾ ഉണ്ടാകുന്ന ബുദ്ധിമുട്ടുകളെ പ്രയാസങ്ങളെക്കുറിച്ച് അവർക്ക് ഒരു അവയർനെസ് ക്ലാസ് കൊടുക്കുകയും അതുവഴി അവരുടെ ഒരു നേരായ വഴിയിലൂടെ ഒരു നല്ല സന്തോഷത്തിൻ്റെ പദവിയിലേക്ക് മുന്നോട്ട് പോകുവാനായി ഇത് സഹായിക്കുമെന്ന് ഞങ്ങൾ കരുതുന്നു. ഇതിലേക്കായി ഇപ്പം ഏകദേശം 100ഓളം ആൾക്കാർ ഉടനെ തന്നെ ഇവിടെ ഒന്നിച്ചു ചേരുകയും അവർക്ക് വേണ്ടി പല പല പ്രോഗ്രാംസ് അറേഞ്ച് ചെയ്തിട്ടുണ്ട്. പല പല കളികൾ ഗെയിംസ് എല്ലാം കണ്ടക്ട് ചെയ്യുന്നതായിരിക്കും. അതനുസരിച്ച് അവർക്ക് പ്രൈസ് കൊടുക്കുകയും അവസാനം ഒരു ചായ സൽക്കാരത്തോടു കൂടി എല്ലാവർക്കും പറഞ്ഞു വിടുകയും ചെയ്യണമെന്ന് അതാണ് ഞങ്ങളുടെ ആഗ്രഹം. ഇതിലേക്കായി എല്ലാവരും ഒത്തിരി സഹകരിക്കുന്നുണ്ട്. ഫാമിലി മിനിസ്ട്രിയാണ് ഇതിന് മുൻകൈയെടുത്ത് നടത്തുന്നത്. ഫാമിലി മിനിസ്ട്രി വഴിയായി ഇതെല്ലാ മാസവും തുടർച്ചയായി ഈ വർഷം മുഴുവനും ജൂബിലി തീരുന്നിടം വരെ ഇത് തുടർച്ചയായി എല്ലാ വാർഡിലും ഇത് ആഘോഷിച്ച് ഇവർക്കൊരു നല്ലൊരു മാതൃകയായി നല്ലൊരു അവസരം കൊടുക്കുകയാണ് ഞങ്ങളുടെ ഉദ്ദേശം. ஆரம்பிக்கலாமா? தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. அன்பு ஆண்டவரே, நாசரேத்து இயேசுவே, எங்கு 2 3 என் பெயரால் கூடியிருக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் நான் பிரசன்னமாய் இருக்கிறேன் என்று கூறினீரே. உமது பெயரால் முதியவர்களாகிய இவர்களை நாங்கள் ஒன்றிணைத்து உமது நாமத்தை பாடவும் உம்மில் ஒன்றிணைத்து வாழவும் இவர்களை அழைத்திருக்கின்ற இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. அன்பு தகப்பனே, நீரே சுவக்கின் அன்னம்மாள் என்னும் தம்பதியினரை நீர் உமது தாத்தாவாகவும் பாட்டியாகவும் தேர்ந்தெடுத்தீர். அதுபோல அந்த விழாவை நாங்கள் இன்று கொண்டாட கூடியிருக்கின்றோம். இங்குள்ள ஒவ்வொரு முதியவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் இந்த முதுமையில் தங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக உம்மை என்றும் புகழ இவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் நீர் அளிக்கக்கூடிய சமாதானத்தை என்றும் பெறக்கூடியவர்களாக இவர்களை நீர் மாற்றுவீராக. அன்பு தகப்பனே, இவர்கள் அனுபவத்தால் எங்களை ஒவ்வொரு நாளும் உமது சித்தத்தை நோக்கி உமது திருவுளத்தை நோக்கி வழி நடத்துபவர்களாக இவர்களை நீர் மாற்றுவீராக. இவர்களுக்கு இவர்களது வாழ்க்கையின் வழியாக நீர் அருளிய ஞானத்தை இவர் எங்களுக்கு தொடர்ந்து கற்பிக்கவும் அதன்படி நாங்கள் தொடர்ந்து உம்மை நோக்கி உம்மை பின்பற்றி செல்பவர்களாக எங்களை மாற்றுவீராக. அன்பு தகப்பனே, இவர்களின் முதுமையில் நீரே துணையாளராக இருந்து பாதுகாக்குமாறு இவர்களின் ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையையும் நீரே வழி நடத்துமாறு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் துயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து உங்களை வெற்றியை நோக்கி உங்களை பாதுகாப்புடன் வழி நடத்துவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. குடும்ப பணிக்குழு சார்பில் பகல் வீடு என்னும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் என் சார்பிலும் குடும்ப பணிக்குழு சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறேன். அன்பிற்குரியவர்களே, நீங்க எல்லாருமே எனக்கு பாட்டி மாறி. ஏன்னா பெரும்பாலானவர்கள்
அந்த வயசுல இருக்கீங்க. அதனால உங்களுடைய பேரன் மாதிரி உள்ள ஒரு பையன் வந்து உங்களுக்கு ஏதாவது சொல்றதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது. ஏதோ நான் கேள்விப்பட்டது படிச்சது இதை மட்டும் வச்சு உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா ஷேக்ஸ்பியர் நிறைய எழுதியிருக்காரு. அவருடைய எழுத்துக்கள்ல ஒன்று வந்து 7 stages ஆஃப் லைஃப், அதாவது வாழ்க்கையின் 7 நிலைகள்னு சொல்லுவார். அதாவது மனிதன் வந்து வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலும் வளர்ந்து கொண்டே போறான். ஒரு குழந்தை பருவத்திலிருந்து முதியவராகி இறக்குற வரைக்கும். ஆனா அதுல வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, ஒரு மனிதன் எப்படி ஒரு குழந்தையாக பிறக்கிறானோ அதே நிலைக்கு அவன் போய் தான் திருப்பி இறக்குறான். பிறக்கக்குள்ள அவன் குழந்தை, இறக்கின்ற பொழுதும் அந்த முதுமை அடைந்த அந்த நிலையில் ஒவ்வொருவரும் குழந்தையாக தான் இருக்கின்றார்கள். அவர்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்தோம்னாக்கா அந்த குழந்தைக்குரிய செயல்பாடுகள் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும். மறந்துடுவாங்க. அவங்க வந்து வஞ்சகத்தை வச்சு கோவப்பட மாட்டாங்க. திடீர்னு எப்படி குழந்தைக்கு எப்படி திடீர்னு கோபம் வருமோ அந்த மாதிரி கோபம் வரும். அதிகமாக மறதி, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. எல்லாத்தையும் நல்லா பேசுவாங்க. திடீர்னு சண்டை போடுவாங்க, உடனே அடுத்த நிமிஷம் போய் பேசுவாங்க. இப்படி குழந்தைக்குரிய இயல்புகளையும் குழந்தைக்குரிய சுபாவங்களையும் இந்த முதியவர்கள் கொண்டிருப்பார்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? குழந்தையின் உள்ளத்தை பெற்றவர்கள் பேறு பெற்றவர்கள். ஏன்னா விண்ணரசுக்கு அவர்கள் தான் தகுதியுடையவர்கள். குழந்தை உள்ளம் போல நாம் மாறாவிட்டால் விண்ணரசில் நுழைய முடியாது என்று ஆண்டவர் சொல்றாரு. இப்ப நீங்க எல்லாம் எந்த பருவத்துல இருக்கீங்க? குழந்தை பருவத்துல, 2வது குழந்தை பருவத்துல இருக்கீங்க. அதனால சந்தோஷமா இருக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு நாட்களையும் மிகவும் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும். பழைய நினைவுகள் எல்லாம் கலைந்து விட்டு வாழ்க்கையை முழுமையாக வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எந்த ஒரு வாழ்க்கையானது நிறைவுள்ளதாக இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கை தான் நிறைவுள்ளதாக இருக்கின்றது. யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் வழியாக கடவுளை மாற்றிப்படுத்துகின்றார்கள். ஆகவே கஷ்டம் இல்லாம இருந்தாதான் மகிழ்ச்சியா இருப்போன்னு கிடையாது. கடவுளோட இருந்தா கஷ்டத்திலே நம்மளால மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஏராளமான புனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவ்வளோ பாடுகள், அவ்வளோ கஷ்டம். சில பேரு கஷ்டமே வரல, அவங்க தானாக முன் வந்து கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அந்த கஷ்டத்தின் வழியாக கடவுளோடு இணைய முடியும், கடவுளோடு இணைந்து அவரை மாற்றிப்படுத்த முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய டைம்ல கஷ்டப்பட வேண்டி இருக்கும். கூட இருக்கிறவங்க சில நேரத்துல கஷ்டப்படுத்துவாங்க. ஆனா அந்த கஷ்டத்தை வந்து ஆண்டவர் இயேசுவோட பாடுகளோட ஒப்பிடுகின்ற பொழுது நம்முடைய கஷ்டமும் பலரின் மாட்சிக்கு காரணமாக இருக்கும். அதனால முதுமையில் இருக்கின்ற நீங்கள் உங்களுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் நீங்களாவே உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு அதை நினைச்சு கவலைப்பட வேணாம். மாறாக ஜெபத்தின் வழியாக ஆண்டவர்கிட்ட ஒப்படைங்க. அது வந்து மீட்புக்கான ஒரு பாடுகளாக மாற்ற முடியும். இதைதான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சிலுவையின் வழியாக கற்றுக் கொடுத்தார். இதை நீங்க தொடர்ந்து செய்வீங்களா? தூங்க போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ இவங்கெல்லாம் என்ன கடவுளுடைய பாடுகளோட பங்கு பெற உதவி செஞ்சாங்க, இவர்களை ஆசீர்வதியும்னு சொல்லி படுத்துருங்க. ஓகேவா? அடுத்த நாள் காலையில ஏஞ்சிருக்கக்குள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி. இந்த 2 செயலையும் ஒவ்வொரு நாளும் எல்லாரும் செய்யணும். ஓகேவா? தேங்க்யூ. எல்லாரும் கவனிங்க. விதிமுறைகள், விளையாட்டுடைய விதிமுறைகள் மொத்தம் 3 விளையாட்டு. ஒரு விளையாட்டுல கலந்து கொண்டு பரிசு பெற்றவர்கள் அடுத்த விளையாட்டுல விளையாட முடியாது. அடுத்து 2வது விளையாட்டுல கலந்து கொண்டவர்கள் வந்து 3வது விளையாட்டுல விளையாட முடியாது. அதனால நாங்க அந்த விளையாட்டுல விளையாடணும், இந்த விளையாட்டுல விளையாடல அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. பரிசு கிட்டலன்னா விளையாடலாம். பரிசு கிட்டுனவங்க வந்து முதல் விளையாட்டுல விளையாடி முடித்தது பிறகு 2வது விளையாடுவதற்கு அனுமதி இல்லை. சரியா? அங்க ஒரு லைன் போட்டிருப்பாங்க. அந்த லைன்ல இருந்து சின்னதா பாலை தட்டி தட்டி ஆப்போசிட்ல எதிர்பக்கம் இருக்கக்கூடிய இந்த பக்கெட்டுக்கு உள்ளாடி கொண்டு போடுறதா உங்களுடைய விளையாட்டு. உங்க கையில இருக்கக்கூடிய பலூனை யாருடைய பலூனு
முதல்ல யார் இங்க வந்து கீழே விழுந்தா அவுட்டு, விளையாட்டுல இருந்து வெளியேற்றப்படுவார்கள். பலூனு கீழே விழுந்துருச்சுன்னா நீங்க விளையாட்டுல இருந்து வெளியேற்றப்படுவீர்கள். கீழே விழாம யாரு முதல்ல இந்த பலூனை மெதுவா தட்டி தட்டி எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய பக்கெட்ல கொண்டு போடுறாங்களோ அவங்கதான் வெற்றியாளர். புரிஞ்சதா எல்லாருக்கும்? இப்போ தொடங்கலாம் விளையாட்டு. வெளியே இருக்கக்கூடிய எல்லாரும் அவங்களுக்கு கை தட்டி என்கரேஜ் பண்ணுங்க விளையாடுறதுக்கு. ரெடியா? பால் வச்சிருக்கவங்க எல்லாம் ரெடியா? ரெடி? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். கை தட்டுங்க எல்லாரும் கை தட்டுங்க. எல்லாரும் அவுட்டு. இல்ல இப்படி தட்டி 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 கீழே போடணும். மேலோட கை தட்டி தட்டி போடணும். அவுட்டு. இல்ல இல்ல இது ட்ரையல். ஒரு கை எடுத்து நில்லுங்க. ஒருக்கா அவருக்கு മനസ്സിലായില്ല. இங்க பாலோ, உங்க பாலோ நீங்க கையில இருக்க பால ரொம்ப தூக்கி தட்டாண்டா. நீங்க இப்படி தட்டி 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 மெதுவா கொண்டு வந்தாலே மதி. மெதுவா 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 இப்படி 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 தட்டி தட்டி கொண்டு அப்படி போட இல்ல நிக்கணும் மெதுவா. இப்படி விளையாடுமா ஜாலியா இருக்கு. மெதுவா தட்டி தட்டி கொண்டு இருங்க. ஸ்பீடா தட்டுனா போகும் காத்துல பறந்து. 2 கை வச்சு மெதுவா தட்டி தட்டி கொண்டு இருங்க. பறக்க வருங்க. ரெடியா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். மெதுவா 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 அவுட் 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 அவுட். மெதுவா மெதுவா அவுட் அவுட். ரெடியா எல்லாரும்? ரெடி? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். முதல்ல நின்ன ஆளா பெலூனை ஊதி பொட்ட முடியவங்க வருங்க விளையாடுங்க. ஊதி பொட்டணும். ஒருக்கா அந்த பெலூனை இழுத்துடுங்க. எல்லாரும் பெலூனை நல்லா இழுத்துடுங்க. இங்க கொடுங்க இங்க கொடுங்க. ரவுண்ட் ஆட் நில்லுங்க. விளையாடுறவங்க ரவுண்ட் ஆட் நில்லுங்க. நீங்க நில்லுங்க. அப்பதான் எல்லாருக்கும் காணும். நீங்க நில்லுங்க. வேற தாரேன் பெலூனு. ஒரு பலூன் தருங்க. பலூனை நல்லா இழுத்து விட்டுண்டு ஊதுங்க. இங்க தரட்டா பெலூனு? இவங்களுக்கு ஒண்ணு கொடுங்க. இல்ல 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 அத கீழே போடுங்க. இந்த பெலூனை கீழே போடுங்க. இங்க பேர மக்கள் கொடுங்க. ரெடியா? எல்லாம் ரவுண்ட் ஆட் நில்லுங்க. அப்பதான் தெரியும். கொஞ்சம் விரிஞ்சு நில்லுங்க. இப்படி நில்லுங்க பாட்டி. இங்க வருங்க. நீங்களும் நில்லுங்க. நீங்க நில்லுங்க. இப்படி நில்லுங்க. நீங்க நில்லுங்க பாட்டி.
நீங்க நில்லுங்க. நீங்க கொஞ்சம் பிறக்க நீங்க பாட்டி பிறக்க நீங்க நில்லுங்க. வந்து மெதுவா பிறக்க மெதுவா நீங்க வந்து விழுந்துடாதீங்க. ஊதி பொட்டணும். எப்படிங்க ஊதி பொட்டணும்? கடிச்சு பொட்ட இல்ல, பெலூனை கடிச்சு பொட்ட இல்ல, பொட்டுன்னு சொல்லிட்டு பேர்ல நகை வச்சு குத்தி பொட்ட இல்ல. அதனால எல்லாத்தையும் ஜெல்லியாச்சு. எல்லாரும் பொடி மக்கள்னு சொல்லிட்டு போலித்தனம் எல்லாம் பண்ணி ஊக்குதச்சவன் பொட்ட இல்ல. ஊதி ஊதி பொட்டணும். ரெடியா எல்லாரும்? ஒருத்தர் ஊதல எல்லாம் காத்த வெளியே விடுங்க. பலூன்ல காத்த எல்லாம் கீழே விடுங்க. நீங்க ரெடியா? ரெடியா? ரெடி? பலூன் இல்ல தெரியல. இன்னொட பாட்டிடும். விளையாட்டு பலூனை ஊதி பொட்ட வேண்டும். யாரு முதல்ல ஊதி பலூனை பொட்டுறாங்களோ அவங்கதான் வின்னர், அவங்கதான் வெற்றியாளர். முதல்ல யாரு பலூனை ஊதி வெடிக்க வைக்கிறாங்களோ அவங்கதான் வெற்றியாளர். சரியா? ஒரு பலூன் நல்லா ஊதணும். உங்களுக்கு எவ்வளவு மூச்சு இருதோ அவ்வளவு தூரம் நல்லா ஊதி பொட்ட வைக்கணும். ரெடியா? ரெடியா? அதுக்காக ஒரே மூச்சுல ஊதி உங்க மூச்சை கலைஞ்சிடாதீங்க. மெதுவா மெதுவா ஊதுங்க. ரெடியா? 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 இவங்களை காணாது, நம்ம நீங்க நிக்கலாம்க்கா. சுகர். ரெடி? 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 1 2 3 ஸ்டார்ட். எல்லாரும் கைத்தட்டுங்க, எல்லாரும் கைத்தட்டு. இங்க வேணும். ஸ்பீடா ஸ்பீடா, இன்னும் வேகம் கூடுதல். இன்னும் எல்லாரும் கை தட்டுங்க, ஊதி போட்டுங்க. கையை லைட்டா லூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இங்க பேரு கீதா. நீங்க தான் ஃபர்ஸ்ட். ஸ்டெல்லா செகண்ட், ஜிம்சி. ஓகே தேர்ட். எழுதியாச்சு. கீதா ஃபர்ஸ்ட், ஸ்டெல்லா செகண்ட், ஜிம்சி தேர்ட். அடுத்த திசை காட்டி விளையாடுமா? அடுத்த ரவுண்ட் போடாண்டாமா? எத்தனை ஒண்ணும் காணல. ஆனா இதுல நில்லுங்க. விளையாடுறோம். பிரைஸ் எடுத்தவங்க இல்ல. முதல்ல பிரைஸ் எடுத்தவங்க இதுல இல்ல. எல்லாரும் லைனுக்கு விளையாடுறவங்க லைனுக்கு உள்ள வருங்க. இதுக்கு உள்ள நில்லுங்க. உள்ளதான் ஏறணும். உள்ள நில்லுங்க.
பிளேட்ல வச்சு தட்டுவாங்க. ஒரு சவுண்டு தருவார். அந்த ஒலி வந்த உடனே எல்லாரும் என்ன பண்ணணும், அப்படியே சுத்தி வந்துட்டே இருக்கணும். ஒலி நின்ன உடனே நீங்க எந்த இடத்துல நிக்கிறீரோ அந்த இடத்துல நிக்கணும். உங்களுக்கு எந்த இடம் தேர்ந்தெடுத்தீரோ அந்த இடத்துல நிக்கணும். நடுவுல இருக்கக்கூடியவங்க கை திசை காட்டுவாங்க. எந்த கையில திசை காட்டுதாங்களோ அந்த பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் வெளியேற்றப்படணும். இறுதி வரை யார் நிக்கிறாரோ அவங்கதான் வெற்றியாளர். புரிஞ்சது? திசை காட்டி விளையாட்டு இங்க சொல்லி தர ஒண்ணும் இல்லை. எங்களுக்கு இங்க விளையாடின விளையாட்டுல எங்களுக்கு திரும்ப நாங்க வச்சுதோம். நீ அந்த லைன்ல போ, நான் இந்த லைன்ல வா, அப்படி யாரும் தள்ளி போட இல்ல. மெதுவாட்டு ஓடவும் செய்யாத, மெதுவாட்டு சுத்தி கறங்கி அவங்கவுங்க இடத்துல பத்திரமாட்டு நில்லுங்க. முள்ளுல நிக்க இல்ல. ஒரு கால் இந்த காலு, ஒரு பக்கம் இந்த கால, ரெண்டு அவுட். ஃபுல்லா நீங்க அவுட். ஒண்ணு இதுல நிக்கணும், இல்லன்னா இதுல நில்லுங்க. ஓடுங்க, நடாங்க. நீங்க எல்லாரும் வெளியே போங்க. ரெடியா எல்லாரும்? ரெடி. நடாங்க. கொஞ்சம் ஆளு குறையும், கொஞ்சம் வேகமா நடாங்க. நீங்க 3 பேரும் அவுட், வெளியே போங்க. நீங்க 3 பேரும் நீங்க அவுட், வெளியே போங்க. ரெடி. சுகன்யா தட்டு. இன்னும் கொஞ்சம் வேகமா நடக்கலாம். இடம் எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்குது, காலியா இருக்கு. கொஞ்சம் வேகமா. தட்டு சுகன்யா. நீங்க 3 பேரும் அவுட்டு. 3 பேரும் அவுட்டு, வெளியே போங்க. அடுத்து தட்டலாம். நீங்க பிரிஞ்சு போங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. 4 கட்டத்திலே ஆளு நிக்கணும். அவுட். நீங்க வெளியே வருங்க. ரெடி. ரெடி. ஒருத்தர் இல்ல, முள்ளு. அடுத்து சுத்தலாம். ஓகே, கரெக்டா சைடு முன்ன. ஓகே. அவுட். ஒரு ஆள் அவுட். தட்டு. 4 பேர் 4 கட்டத்துல நிக்கணும். நீங்க இங்க வருங்க. நீங்க அவுட். அவுட். நீங்க அவுட். இல்ல இங்க 3 பேர் 3 கட்டத்துல நிக்கணும். தட்டு. கொஞ்சம் ஸ்பீடா. அவங்க அவுட். அவங்க இவங்க அவுட். இங்க பேர் மேரியா? மேரி.
ஆள் இல்ல. ஓகே. இங்க பேரு செராபியா. 7 ஸ்டெல்லா ஃபர்ஸ்ட், செராபி செகண்ட், மேரி தேர்ட். அடுத்து என்ன விளையாட்டு? அடுத்து பிளேட் எறிதலா? இல்ல, இங்க மொத்த பெலத்தையும் கூட்டி அந்த பிளேட்டை எறியணும். யாருக்கு பிளேட் தூரம் போறோம் அவங்க தான் ஃபர்ஸ்ட். பேப்பர் பிளேட். பேப்பர் பிளேட் விளையாட்டுல பரிசு பெற்றவங்க அடுத்த விளையாட்டுல இல்ல. 2 விளையாட்டுலயும் பரிசு பெற்றவங்க இல்ல. மீதி எல்லாரும் வருங்க. போவாதே விளையாட்டு வருங்க. பின்ன இங்க ஈட்டியரையும் குண்டரையுமா விழிச்சுதோம் நாங்க. வருங்க, அது தூக்க முடியாதுண்ணா எங்களுக்கு. மொத்த பெலத்தை கூட்டி எல்லாம் எறியணும் பேப்பரை. 14 ஆள் இருக்குது. 2 மக்களை மாறுங்க. பாட்டியெல்லாம் நிக்கட்டும். பிளேட் எறிதல். நீங்கள் நில்லுங்க. மொத்தம் 7 ஆளு. 2 4 6 7 8 8 ஆள் நிக்கட்டும். 1 2 3 ஸ்டார்ட். பெலமாட்டி எறியணும். ரெடி ரெடி 1 2 3 ஸ்டார்ட். இப்படி எறியணும். இப்படி இருந்தா விழாது. இப்படி தூக்கி எறியணும். சரியா? இப்படி நேரம் இப்படி தூக்கி எறிந்தா பிளேட் விழாது. இப்படி சரிச்சு தூக்கி எறியணும். என்ன? ரெடி ரெடி 1 2 3 ஸ்டார்ட். இல்ல அது 2 அது 2 அது 2 அது 2 அது 2 அவங்க 2 இருந்து. இப்ப வின்னான 6 பேரும் வருங்க. பாட்டிங்க நீங்க வருங்க. இங்க நீங்க வருங்க. நல்ல தூக்கி எறிங்க. சரிச்செறியணும். என்ன? இங்க நீங்க வருங்க. நேரத்துல சென்னை நீ மொத்த பலத்தை சரிச்செறியணும். என்ன? நேரம் இருந்தா வராது. நேரம் இருந்தா வராது. சரிச்செறியணும். இங்க நீங்க உங்களுக்கு என்ன ஒரு கால் இங்க போடுற. அப்ப நீங்க நில்லுங்க. அப்படி ஒரு கால் லைன்ல ஒரு கால் லைன்ல லாஸ்ட் விளையாட்டு கடைசி விளையாட்டு. எல்லாரும் கை தட்டுங்க. ரெடி ரெடி 1 2 ரெடி 1 2 3 ஸ்டார்ட். நில்லுங்க 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 நில்லுங்க. இல்ல 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 இது இங்க இருக்குது. இல்ல இல்ல நீங்கி போறோம். வராது. இது இதுவும் இந்த 2 இது இதுதான் வரும். இது இந்த லைன் இப்படியே இருக்குது. இங்க 1 ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். இல்ல இல்ல அது வராது. அது இங்க இருக்கு. அவங்க பிளேட் எடுங்க. நீங்க நில்லுங்க. பேர் எழுது. நீங்க பேர் எழுங்க. சிறப்பி நம்மாள். அடுத்த மாசம் விளையாடண்டாமா. பெலூன் ஊதி பொட்டுதல் போட்டியில் முதல் பரிசு பெற்ற கீதா. கைத்தட்டுங்க எல்லாரும். இரண்டாவது பரிசு பெற்ற ஸ்டெல்லா. இரண்டாவது பரிசு பெற்ற ஸ்டெல்லா. மூன்றாவது பரிசு பெற்ற ஜிம்சி.
அடுத்த போட்டி திசை காட்டுதல். திசை காட்டில் முதல் பரிசு பெற்ற மேரி இல்ல மேரி இல்ல ஸ்டெல்லா. ஸ்டெல்லா. இரண்டாவது பரிசு செராபி. மூன்றாவது பரிசு மேரி. மேரி மேரி. தட்டு எறிதல் போட்டியில் முதல் பரிசு பெற்ற சிறப்பின் அம்மாள். முதல் பரிசு சிறப்பின் அம்மாள். இரண்டாவது பரிசு அலோசியஸ். மூன்றாவது பரிசு பெற்றவர் சரோஜா. எல்லாரும் கைத்தட்டுங்க. போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. போட்டியில் கலந்து கொண்டு பரிசு வழங்கிய நமது பங்கு தந்தை அவர்களுக்கு மிகவும் நன்றி. கலந்துகிட்ட பொதுமக்களுக்கும் விளையாட வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இதை சிறப்பித்த குடும்ப பணி உறுப்பினர்கள், மேற்பார்வையாளர் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சாயை குடிச்சிட்டு போங்க. தேங்க்யூ. ஓகேவா? எல்லாரும் சாயெல்லாம் குடிச்சிட்டு போங்க. இருங்க. என்ன சும்மா விளையாடுவேன். சீரியல் பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு இருக்கணும். அப்படிதானே? அந்த பக்கம் உள்ளவங்களுக்கு எல்லாரும் வாங்கி